ஏஐ 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 ஒரு நாளில் உலகம் முழுக்க மனிதர்களால் அதிகமாக உச்சரிக்கப்படுற வார்த்தை இதுவாக தான் இருக்கும். இன்னைக்கு நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்மளோட தினசரி ரொட்டீனில் ஏஐ ஒரு பாட்டாக இருக்கத்தான் செய்யுது. ஒரு காதல் கதையா இல்லை சோக பாடலா அப்படியே நம்ம மனசை உருக்கிற அளவுக்கு எழுத்தும் பேச்சும் இருக்கு. அதாவது ரியல் ஹியூமன் நாம கூட இப்படி திங்க் பண்ணுறோமாங்கிற அளவு உணர்ச்சிகளை பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணுறதும், இது ரீலா இல்லை ரியலான்னு நாமளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு வீடியோக்களை உருவாக்குறதும் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறத நாம் பார்க்குறோம். ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற அதிர்ச்சியான விஷயம், இந்த ஏஐக்கு உணர்வுகள்னா என்னன்னே தெரியாது. அழுகை, சிரிப்பு, கோபம், வலி இது எதுவுமே இதுக்கு கிடையாது. இது ஒரு வெறும் கணக்கு, பியூர் நம்பர்ஸ். நம்மளோட உணர்வுகளை தூண்டுற அளவுக்கு வார்த்தைகளை கோக்குற இந்த சிலிக்கான் லாஜிக்குக்கும் அந்த வார்த்தையை படித்து நிஜமான வலியை உணர்ற நம்ம மனித ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏஐயை நாம் பார்க்குற விதமே வேற மாதிரி தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இருங்க, ரொம்ப ஆழமாக ஒரு பாயிண்டில் இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். இது அர்த்தமுள்ள சிந்தனைகள். உங்களுடன் கௌதம் ராஜாமணி. சாட் மாதிரி இப்போ 2026 நாம் பார்க்குற இந்த அட்வான்ஸ் ஏஐ மாடல்ஸ் எல்லாம் நம்மளை மாதிரியே பேசும், எழுதும், கோபம், இரக்கம்னு எல்லா உணர்ச்சியையும் காட்டுற மாதிரி நடிக்கும். பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரியே இருக்கும். ஆனால் இதுக்குள்ள நடக்கிறது என்ன தெரியுமா? எந்த மாயாஜாலமும் இல்லை. இதோட அடிப்படையே ஒன்று தான், ப்ரிடிக்டிவ் பேட்டர்ன் மேட்சிங். அதாவது முன்கணிப்பு வடிவ இணைப்பு. இந்த ஏஐ உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான புத்தகங்கள், ஆர்டிகிள்ஸ், விவாதங்களை எல்லாம் படித்து வச்சிருக்கு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அது உங்களை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறது கிடையாது. அது வெறும் இந்த வார்த்தைக்கு அடுத்து எந்த வார்த்தை வந்தால் மனுஷங்க பேசுகிற மாதிரி இருக்கும்னு ஒரு ப்ராபபிலிட்டி கணக்கு போடும். சோகம்ங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் கண்ணீருங்கிற வார்த்தை வர அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு அதுக்கு தெரியும். அவ்வளவுதான். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கஸ்ஸிங் கேம். இதை ஒரு உதாரணத்தில் சொல்லணும்னா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டை படிக்கிற மாதிரி. ஏஐக்கு மெனு கார்டில் இருக்கிற ஒவ்வொரு சாப்பாட்டோட கெமிக்கல் கம்போசிஷனுமே துல்லியமாக தெரியும். ஒரு பிரியாணினா அதில் கார்போஹைட்ரேட் எவ்வளவு, புரோட்டீன் எவ்வளவு, மசாலா பொருட்களோட மூலக்கூறு அமைப்பு என்னன்னு எல்லாமே அதுக்கு தெரியும். ஆனால் அதால் அந்த பிரியாணியை ஒரு நாள் ருசிக்கவே முடியாது. நாம் நாக்கில் வச்சு அந்த சுவையை அனுபவிக்கிறோம். அது வெறும் மெனு கார்டை மட்டும்தான் படிக்குது. இப்போ சொல்லுங்க, நம்ம வீட்டில் அம்மா பண்ணுற சாம்பாருக்கு ஒரு ரெசிபி போட்டால் அந்த அளவுகளை ஏஐ 100% சொல்லிடலாம். ஆனால் அம்மாவோட அந்த கை மணத்தை அது ஒரு நாள் புரிஞ்சிக்கவே முடியாது, இல்லையா? அப்போது இயந்திரங்கள் டேட்டாவை மட்டும்தான் வாசிக்குதுன்னா மனுஷன் எது மூலமாக உணர்றான்? தத்துவவியலாளர்கள் இதை ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் குவாலியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன குவாலியான்னா? குவாலியாங்கிறது நம்மளோட தனிப்பட்ட அக அனுபவங்கள். ஒரு விஷயத்தை நாம் உணரும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா?
அதுதான். இப்போ நம்ம வீட்டில் ஒரு டிஜிட்டல் சென்சர் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது ரூமோட டெம்பரேச்சரை அளந்து ஸ்க்ரீனில் 30 டிகிரி செல்சியஸ்னு காட்டும். இது வெறும் டேட்டா. ஆனால் அதே 30 டிகிரி வெயிலில் நீங்கள் காலையில் வெளியில் நடக்கும்போது அந்த சூரிய கதிர்கள் உங்கள் சருமத்தில் பட்டு ஒரு இதமான கதகதப்பு உணர்வீங்க இல்லையா? அதுதான் குவாலியா. மெஷின் அந்த வெப்பத்தை அளக்கும். மனுஷனால மட்டும்தான் அந்த கதகதப்பை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, கோவில் மணி ஓசையை கேட்கும்போது மனசுக்குள்ள வர்ற ஒரு அமைதி, இல்லைன்னா டீ கடையில் மழை நேரத்தில் வெதுவெதுப்பாக ஒரு டீ குடிக்கும்போது வர்ற திருப்தி, இதெல்லாம் டேட்டா இல்லை, இது எக்ஸ்பீரியன்ஸ். சென்சர்ஸ் உலகத்தை மெஷர் பண்ணும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. இந்த அக அனுபவத்தை எந்த ஒரு ஏஐயாலும் ஒருபோதும் பெற முடியாதுங்கிறது தான் பல சயின்டிஸ்டோட ஸ்ட்ராங்கான வாதம். ஏஐக்கு குவாலியா இல்லை. அதுக்கு மரண பயமோ உடம்பு வலியோ கிடையாது. அதுக்கு ஃபிசிக்கல் பாடி இல்லை. ப்ளக்கை பிடுங்கினா ஆஃப் ஆயிரும். அப்படி எந்த வலியும் உணராத ஒன்றுக்கு இரக்கம்ங்கிற விஷயம் எப்படி வரும்? வலியை உணர்ந்த ஒருத்தரால தான் இன்னொருத்தரோட வலியை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இரக்கம், அனுதாபம் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா? நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்ல இருந்து. நமக்கு உடம்புல காயம் பட்டா வலிக்கும், பசிச்சா தவிப்போம், நாளைக்கு செத்து போயிடுவோங்கிற பயம் நம்ம ஆள் மனசுல எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஏதோ நெகட்டிவா சொல்றதாக இல்லைங்க, இதுதான் யதார்த்த உண்மை. இந்த பயாலஜிக்கல் ரிஸ்க் தான் மற்றவங்க கஷ்டப்படும் போது நமக்குள்ள ஒரு இரக்கத்தை உருவாக்குது. ஆனா ஏஐக்கு உடம்பே இல்லை, நோயும் இல்லை, மரண பயமும் இல்லை. அதனால அது வெளிப்படுத்துகிற இரக்கம்ங்கிறது மனுஷங்களோட உரையாடல்களில் இருந்து படித்து வச்சு வெறும் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுற விஷயந்தான். யோசிச்சு பாருங்க, நீங்கள் கடைசியாக எதுக்காவது வருத்தப்பட்டு அழுதிருப்பீங்கல்ல, அது எப்போ? அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ள ஓடின உணர்வுகளை எந்த ஒரு மெஷினாலையாவது காப்பி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு போவோம். ஏன் ஏஐ சில நேரங்களில் அப்படியே முடங்கி போகுது தெரியுமா? குறிப்பாக பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸில் அதை ஹேண்டில் பண்ணுற நேரத்தில் முடங்கி போகுது. இந்த பிளாக் ஸ்வான்கிறது என்ன? முன் வரலாறே இல்லாத, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. பல 100 வருஷமா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா அன்னப்பறவைகளும் வெள்ளை நிறந்தான்னு. ஏன்னா நாம பார்த்தது எல்லாமே வெள்ளை அன்னங்கள் தான். ஆனா திடீர்னு ஆஸ்திரேலியாவில் ஒரு கருப்பு அன்னத்தை பார்த்ததும் அத்தனை கால நம்பிக்கையும் பொய்யாயிருச்சு. ஒரு புதிய பெருந்தொற்று அல்லது முற்றிலும் புதிய பொருளாதார வீழ்ச்சி, இதெல்லாமே பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ் தான். ஏஐக்கு ஒரு முடிவெடுக்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தேவை. அந்த டேட்டாவே இல்லாத ஒரு புதிய சூழ்நிலை வரும்போது ஏஐ அப்படியே கிராஷ் ஆயிரும். ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை. ஏன்னா நம்ம மூளை மட்டும் சிந்திக்கிறது இல்லை, நம்ம ஒட்டுமொத்த உடம்பும் சிந்திக்குது. நம்ம வயிற்று பகுதியில் பல மில்லியன் நியூரான்கள் இருக்கு. அதனால தான் இங்கிலீஷில் கட் ஃபீலிங்னு சொல்கிறோம். நம்மளை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள், நுட்பமான சைகைகள் எல்லாத்தையுமே நம்மளோட நரம்பு மண்டலம் சப்கான்ஷியஸ்லி உள்வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் ஏதோ சரியில்லை, இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு லாஜிக் இல்லாமலே மனசு அடிச்சுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா, ஒரு தீயணைப்பு வீரர் ஒரு எரியிற பில்டிங்குள்ள நுழைஞ்சு
தீய அணைக்க போராடிட்டு இருக்கார். திடீர்னு அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு உடனே வெளியே போன்னு சொல்லுது. அவரு எந்த கேள்வியும் கேட்காம தன்னோட குழுவினரை கூட்டிட்டு வெளியில ஓடி வர்றாரு. அடுத்த நொடியே அந்த பில்டிங் முழுவதுமா இடிஞ்சு விழுது. அவர் ஏன் வெளியே ஓடினார்னு அவருக்கே தெரியாது. ஆனா அவரோட நரம்பு மண்டலம் அந்த அறைக்குள்ள இருந்த வெப்ப மாற்றத்தையோ ஒரு சின்ன சத்தத்தையோ உணர்ந்து அவருக்கு ஒரு அலர்ட் கொடுத்திருக்கு. எந்த ஒரு ஏஐயாலும் இதை செய்யவே முடியாது. ஏஐங்கிறது ஒரு காரோட ரியர் வியூ மிரரை மட்டும் பார்த்துக்கிட்டே காரை ஓட்டுற மாதிரி. முன்னால என்ன நடந்துச்சோ, அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரி, அதை வச்சு தான் அது முடிவெடுக்கும். ரோடு நேரா போற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா திடீர்னு ஒரு புது வளைவோ பள்ளமோ வந்தா வண்டி கண்டிப்பா கிராஷ் ஆயிரும். ஆனா மனித உள்ளுணர்வு அப்படி இல்லை. அது முன்பக்க கண்ணாடியை பார்க்கறது மட்டும் இல்லாம திடீர்னு பாதையை மாற்றி புது வழியில் பயணிக்கிற திறனும் கொண்டது. அந்த புது பாதையில் இதுக்கு முன்னாடி யாருமே பயணிக்கலன்னா கூட நம்ம உள்ளுணர்வு ஏதோ ஒரு வழியை சரியாக கண்டுபிடிச்சிரும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிக் டெசிஷன் லாஜிக் இல்லாமல் வெறும் கட் ஃபீலிங்கை மட்டும் வச்சு எடுத்து அது சரியாக போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்த விஷயங்களை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ட் எத்திக்கல் கேள்விக்கு வரலாம். அட்வான்ஸ்டு ஏஐ சிஸ்டம்ஸுக்கு பர்சன்ஹுட், அதாவது மனித உரிமை வழங்குறது பற்றி இப்போ புது விவாதங்கள் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சென்ஷியன் சிஸ்டம் மாதிரி நடிக்கிற ஒன்றுக்கு தார்மீக உரிமைகள் கொடுக்கணுமா? உதாரணத்துக்கு, ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஏஐ உங்ககிட்ட வந்து தயவு செஞ்சு என்னை ஆஃப் பண்ணிடாதீங்க, எனக்கு இருட்ட கண்டா பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அது வெறும் கோடிங் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அது காட்டுற உணர்ச்சிகள் பாதிக்காம இருக்கா? இதுல ரெண்டு விதமான பார்வைகள் இருக்கு. உயிரியலும் ஒரு வித இயந்திரம்தான்னு நம்புறவங்க ஏஐக்கும் ஒரு கட்டத்தில் கண்டிப்பா ஆன்மா வரும்னு நம்புறாங்க. ஆனா இன்னொரு தரப்பினர் சொல்றது என்ன தெரியுமா? மனிதர்களோட தனிச்சிறப்பே வேற. இயந்திரங்களை மாதிரி எப்பவுமே ஆப்டிமைஸ்டு அவுட்கம்ஸை மட்டும் தேடுறது மனுஷனோட வேலை கிடையாது. ஒரு மெஷின் எப்பவுமே அதிக லாபம் தரக்கூடிய தப்பே இல்லாத வழியைத்தான் தேர்ந்தெடுக்கும். ஆனா மனித பண்பு அப்படி இல்லை. காதலுக்காகவோ ஒரு கொள்கைக்காகவோ நாம செய்யற விஷயங்கள் கணக்கின் அடிப்படையில் ரொம்ப தப்பான முடிவா கூட இருக்கலாம். இதுதான் ஹியூமன் அட்வான்டேஜ். ஒரு அல்காரிதம் ஒரு விஷயத்துல தோல்வி உறுதின்னு தெரிஞ்சா அந்த செயலை செய்யவே செய்யாது. ஆனா மனுஷன் அப்படி இல்லை. நம்பிக்கை, அன்பு, பகுத்தறிவற்ற பிடிவாதம், இர்ரேஷனல் கன்விக்ஷன், இதோட அடிப்படையில் தான் செயல்படுவான். ஒரு லட்சியத்துக்காக தன் வாழ்க்கையையே தியாகம் செய்வான். நினைச்சு பாருங்க, நம்ம முன்னோர்கள் விடுதலைக்காக, நம்மளோட ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடினப்போ அவங்க கையில் டேட்டா இருந்துச்சா? இல்லை. இருந்ததெல்லாம் வெறும் நம்பிக்கை மட்டும்தான். அந்த இர்ரேஷனல் கன்விக்ஷன் தான் மனித குலத்தை இத்தனை நூற்றாண்டுகளா இயக்கிட்டு வருது. டெக்னாலஜினா மனித ஆன்மாவுக்கு மாற்று பொருள் இல்லை. அது
நம்மளோட அக உணர்வை விரிவுபடுத்துகிற ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல் மட்டும்தான். இப்போ பகுத்தறிவு சார்ந்த முடிவுகள் எல்லாத்தையும் ஏஐ எடுக்க தொடங்கிருச்சுன்னு வச்சுக்குவோம். எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த வியாதிக்கு என்ன மருந்து சிறந்தது, ஒரு சிட்டியோட டிராஃபிக்கை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி லாஜிக்கல் டேட்டா சார்ந்த வேலைகளை ஏஐ ரொம்ப கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடும். அப்படி ஒரு நிலைமை வந்தால் நமக்கு வேலை போயிருமோன்னு நாம் பயப்படுறோம். ஆனால் இதை வேற மாதிரி யோசிச்சா, இந்த போரிங்கான லாஜிக்கல் வேலைகளை மெஷின்ஸ் பார்த்துக்கிறதால நம்மளோட ஆன்மீக அடையாளத்தையும் கலைத்திறனையும் மேம்படுத்திக்கிறதுக்கு நமக்கு அதிக நேரம் கிடைக்குமா இல்லையா? இயந்திரங்கள் லாஜிக்கை பார்த்துக்கிட்டோம். நாம் ஆர்ட்டோட, மியூசிக்கோட, இலக்கியத்தில், தத்துவத்தில் நம்ம சக மனுஷங்க மேலே காட்டுற அன்பில் அதிக கவனம் செலுத்தலாம். ஒருவேளை அதுதான் மனித குலத்தோட அடுத்த பரிணாம வளர்ச்சியாக கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம் நிறைய ஆழமான விஷயங்களை பேசணும். மெனு கார்டு வாசிக்கிற ஏஐயில் ஆரம்பித்து பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸை எதிர்கொள்கிற மனித உள்ளுணர்வு வரைக்கும் சிலிக்கானுக்கும் சோலுக்கும் நடுவில் நடக்கிற இந்த போராட்டத்தை டீப்பாக அலசணும். சிலிக்கான் கணக்கிடுது, மனித ஆன்மா மட்டும்தான் உணருது, அனுபவிக்குது. ஏஐயால் கோடிக்கணக்கான டேட்டாவை ஒரு செகண்டில் அலச முடியும். ஆனால் அதால் ஒருபோதும் காலை சூரியனோட கதகதப்பையோ ஒரு குழந்தையோட சிரிப்பில் இருக்கிற ஆழத்தையோ உணரவே முடியாது. அல்காரிதமுக்கு ஒரு முடிவெடுக்க ஹிஸ்டரி தேவை. மனித உள்ளுணர்வுக்கு எந்த டேட்டாவும் தேவையில்லை. அது எந்த ஹிஸ்டரியும் இல்லாத இருட்டில் கூட தனக்கான பாதையை கண்டுபிடிக்கிற ஒரு நரம்பியல் ஒளிய தனக்குள்ள வச்சிருக்கு. நாம எப்பவுமே மனுஷங்களோட பகுத்தறிவற்ற தன்மையையும் தப்பு பண்ற இயல்பையும் ஒரு குறையாவே பார்த்து பழகிட்டோம். நான் ரொம்ப எமோஷன் ஆகி தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அடிக்கடி வருத்தப்படுறோம். ஆனா அதுவே தான் இயந்திரங்களிடமிருந்து நம்மளை வேறுபடுத்துகிற மிகப்பெரிய பலம். எந்த தப்பும் செய்யாத, உணர்ச்சிகளே இல்லாத பர்ஃபெக்ட் மெஷின்ஸை பயன்படுத்தி நாமும் குறையே இல்லாத பர்ஃபெக்ட் ஆக நினைக்கிறது மனித பிறவியோட அடிப்படையே அழிச்சிடாதா? ஒரு ஸ்கேன் மெஷின் காட்டுற மாதிரி எப்பவும் துல்லியமாக இருக்க நாம ஒன்றும் மெஷின்ஸ் கிடையாதே. நம்மளோட அந்த குறைகளும் பகுத்தறிவற்ற பிடிவாதமும் அன்பும் தான் நம்மளை முழுமையான மனுஷங்களா ஆக்குது இல்லையா? இதை உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை நீங்கள் லாஜிக் வச்சு எடுத்தீங்களா இல்லை உள்ளுணர்வை வச்சா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு புது விதமான எதிர்கால சிந்தனையை தூண்டி இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ இட். ஏஐயும் மனித மனசும் மோதிர இது மாதிரி ஆழமான சுவாரஸ்யமான டாபிக்ஸ் இன்னும் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. இந்த மாதிரி உள்ளடக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ எப்போ வருதுன்னு உள்ளுணர்வை வச்சு கண்டுபிடிக்கிறத விட நோட்டிஃபிகேஷனை வச்சே கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா? அடுத்த ஆழமான ஒரு அலசல்ல சந்திப்போம். அது வரைக்கும்
இயந்திரங்களை பயன்படுத்துங்க. ஆனா உங்க உள்ளுணர்வை நம்புங்க. எப்போதும் ஆனந்தமா இருங்க.